திரைப்பட காமெடி நடிகர் லக்ஷ்மி நாராயணன் என்கிற சேசு காலமாக இருக்கின்றார். இந்த ஒரு நிகழ்வு திரைப்படத்துறையில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நகைச்சுவை நடிகர் சேசு காலமாக இருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக அவர் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது காலமாக இருக்கிறார். லொல்லு சபா காமெடி நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான சேசு உடல்நலக்குறைவால் காலமாக இருக்கிறார். நீண்ட நாட்களாகவே அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நகைச்சுவை நடிகர் சேசு காலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இழப்பு என்பது திரைப்படத்துறையில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி வருகின்றது. நகைச்சுவை நடிகர் சேசு காலமாக இருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்தார். தொடர்ச்சியாக அவ்வப்போது அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சென்று சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நகைச்சுவை நடிகர் சேசு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகைச்சுவை நடிகர் சேசு பொறுத்தவரையில் லொல்லு சபா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானார். அதைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரம் ஏற்று நடித்து வந்தார். மாரடைப்பு காரணமாக ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட அந்த மாரடைப்பு காரணமாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். சமீபத்தில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி என்ற படத்திலும் கூட சேசு நடித்திருந்தார். குறிப்பாக நகைச்சுவை நடிகர் சந்தானத்துக்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்து வந்தார் சேசு. பல்வேறு திரைப்படங்கள் குறிப்பாக அவருடைய சினிமா வாழ்க்கையை பொறுத்தவரையில் லொல்லு சபா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமாகி அதில் அவர் மிக பிரபலமானர் என்று கூறும் அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி நகைச்சுவை நடிகராக மக்கள் மத்தியில் இடம்பெற்றார். அதற்கு பிறகு லொல்லு சபா நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக வலம் வந்தார். குறிப்பாக சந்தானத்திற்கு மிக நெருக்கமான ஒரு நபராக பார்க்கப்படக்கூடியவராக இருந்தார் நகைச்சுவை நடிகர் சேசு. லொல்லு சபா என்ற நிகழ்ச்சியின் போது கூட சந்தானத்துடன் சேர்ந்து அவர் தொடர்ச்சியாக சந்தானத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவரோடு பயணித்து பல்வேறு திரைப்படங்கள் லொல்லு சபா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமாக இதற்கு பிறகு சந்தானத்தோடு இணைந்து பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்து வந்தார். தொடர்ந்து அவருடைய சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி என்ற படத்திலும் கூட தன்னுடைய நகைச்சுவை திறனை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். மக்கள் மத்தியில் நகைச்சுவை நடிகர் என்று அறியப்பட்ட சேசு காலமாக இருக்கிறார். மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இழப்பு என்பது திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.